Good morning, students. இன்னைக்கு நம்ம பார்க்குற லெசன் என்னதுன்னா, நம்ம இதுக்கு முந்தி நம்ம ரிவைஸ் பண்ணோம்ல பார்த்தோம்ல அந்த லெசனோட கண்டினியூஷன் தான். அதாவது தாவர சூழ்நிலையியல் சூழல் மண்டலம், யூனிட் 5ல இது யூனிட் 7 பார்த்துக்கோ. நம்மளுடைய லெசன் வந்து 7, யூனிட் வந்து 9 பார்த்துக்கோ. இதில் நான் 5 கொடுத்துருக்கிறேன், அது 9 ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா யூனிட் 9, அதாவது அடுத்ததுக்கு மேலே கொடுத்துருக்க 7 பார்த்துக்கோ. 7ல் 2 இருக்கட்டும், அந்த 5 இருக்கட்டும். என்ன சரி, பிளான்ட் ஈக்காலஜி, அதாவது தாவர சூழ்நிலையியல், ஈகோசிஸ்டம் சூழல் மண்டலம், அதான் நம்ம பார்க்குறோம். அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். முதல்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் நம்ம அன்னைக்கு பார்த்துட்டோம். சூழல் மண்டலத்தினுடைய அமைப்பு அன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், அதாவது PAR, அது நம்ம அன்னைக்கு பார்த்துட்டோம். ஒளிச்சேர்க்கை சார் செயலூக்கம் கதிர்வீச்சு, PAR, ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், PAR, அதை நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம், கான்செப்ட் ஆஃப் ட்ரோஃபிக் லெவல் இன் அன் ஈகோசிஸ்டம், எனர்ஜி ஃப்ளோ. இது 3 இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ முதல்ல நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் அன்னைக்கு நம்ம பார்த்ததில் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப், ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம், ஈகோசிஸ்டத்தோட அமைப்புங்கும் போது அதில் 2 உட்கூறுகள் காணப்படுது. ஒன்று ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ், அடுத்து பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் உயிரற்ற கூறுகள், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் உயிரின கூறுகள். உயிரற்ற கூறுகள்னு நம்ம ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ், நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேட்டிக் ஃபேக்டர். கிளைமேட்டிக் ஃபேக்டர்னா காலநிலை காரணிகள், என்னென்ன காற்று, நீர், சூரிய ஒளி, மழை, வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம், இதுகெல்லாம் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். ரெண்டாவது எடாஃபிக் ஃபேக்டர்ஸ். எடாஃபிக் ஃபேக்டர்ஸுங்கும் போது மண் காரணிகள். மண் காரணிகளில் என்னெல்லாம் வரும்னா சாயில் ஏர், சாயில் வாட்டர், மண்ணில் உள்ள காற்று, மண்ணில் உள்ள நீர், அதுக்கப்புறம் மண்ணுடைய பிஹெச்மே வரும். என்ன சாயில் பிஹெச், அதுவுமே இம்பார்ட்டன்ட். சில இடங்களில் உள்ள சாயில் வந்து அசிடிக்காக இருக்கும், சில இடத்துல கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமாக இருந்தால் அது வந்து அல்கலைனாக இருக்கும், சில சாயில் நியூட்ரலாகவும் இருக்கும். நம்ம லேண்டில், நம்மளுடைய தோட்டத்தில் அதிக அளவு நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணால் அது பிஹெச் வித்தியாசமாக இருக்கும். இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் உண்டு. நீ நினச்சி வேணா குளத்து கரைகளில் உள்ள மணலும் உன்னுடைய தோட்டத்தில் உள்ள மண்ணும் வீட்டு பக்கத்தில் உள்ள மண்ணை எடுத்து 3ஐயும் டெஸ்ட் பண்ணுவேன், அதனுடைய பிஹெச்சை செக் பண்ணுவேன். சரியா? அந்த இது நமக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது. அடுத்து டோப்போகிராஃபி. டோப்போகிராஃபிங்கிற என்னன்னா மண் காரணிகள், நில அமைப்பு காரணிகள். நில அமைப்பு காரணிகள் அப்படிங்கும்போது இப்போ லேண்ட் வந்து ஒரு ஹில்ஸில் இருக்குதா, ஹை ஆல்டிடியூடில் இருக்குதா, அதாவது உயரமான இடத்துல இருக்குதா. இப்போ கொடைக்கானல் நம்மளுடைய இடம், கொடைக்கானலுக்கு குளிர்ச்சி அதிகம், ஏன்னா உயரத்தில் இருக்கிறதுனால. நம்ம லேண்ட் எப்படி இருக்குது கிளைமேட், இது இந்த மாதிரி நம்ம பார்க்க எதனால் அப்படிங்கிறது தான் டோப்போகிராஃபி. அதுக்கப்புறம் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். ஆர்கானிக் காம்பனன்ட்ஸை நம்ம சொல்லும்போது கரிம பொருட்கள், கார்போஹைட்ரேட், புரதங்கள் போன்றது. அடுத்து இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், இது கனிம பொருட்கள், அது கரிம பொருட்கள். ஆர்கானிக் கரிம பொருட்கள், இது கனிம பொருட்கள். சரியா? இதான் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். அதுக்கப்புறம் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? பயோட்டிக் காம்பனன்ட்ஸுங்கும் போது பிளான்ட்ஸ் வரும், தாவரங்கள் வரும், அனிமல்ஸ் விலங்குகள் வரும், பாக்டீரியா, பூஞ்சைகள், இந்த மாதிரி உயிரினங்கள் வர்றது வந்து பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், லிவிங் காம்பனன்ட்ஸ். அடுத்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம், இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது சூழல் மண்டலத்தின் உற்பத்தி திறன், அதான் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன். இது நீ கொஞ்சம் யோசித்து பாரு, நம்மளுடைய ஈகோசிஸ்டத்தில் உற்பத்தி திறன்கிறது என்னது, எப்படி எல்லா ஆர்கானிசம் எப்படி சர்வைவ் ஆகுது கொஞ்சம் யோசித்து பாரு. தாவரங்கள் எப்படி சர்வைவ் ஆகுது, விலங்குகள் எப்படி சர்வைவ் ஆகுது,
எல்லாம் எப்படி சர்வைவ் ஆகுது? ஒரு அருமையான ஒரு கிரியேஷன் என்ன, கடவுளுடைய ஒரு அருமையான கிரியேஷன், எவ்வளோ அருமையான இருக்குது. நம்ம அதை எவ்வளோக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணுறோம் என்ன. சரி, நம்ம அன்னைக்கு பார்த்தோம் பிளான்ஸ் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அப்போ லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கெமிக்கலாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா. அப்படிதான் நான் ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கும் போது லைட் எனர்ஜியை பிளான்ட் பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு வாட்டரையும் யூஸ் பண்ணி குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றப்பட்டு அந்த எனர்ஜி வந்து பாண்டில் ஸ்டோர் பண்ணப்படுது, அல்ல அதோடைய காம்பவுண்ட்ஸில் ஸ்டோர் பண்ணப்படுது. இதுதான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் ப்ரொடக்டிவிட்டி. அப்போ அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு எனி ஈகோசிஸ்டம், எந்த சூழல் மண்டலத்துக்கும், எந்த இடத்துக்கும், எந்த ஊருக்கும், எந்த நாட்டுக்கும் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது என்னதுன்னா லைட் எனர்ஜி தான், சன்லைட். அந்த லைட்டை பயன்படுத்தி தான் பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அதுக்குள்ள அது வந்து ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணுது. அந்த ஃபுட்டை வந்து அனிமல்ஸ் சாப்பிடுது. அந்த அனிமல்ஸ் அடுத்த அனிமல்ஸை சாப்பிடுது. இப்போ பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் டை ஆயிடுச்சுன்னா டீகம்போசஸ் அதை பிரேக் டவுன் பண்ணும்போது எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜி வந்து ஃப்ளோவாக இருக்குது. ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது, அல்லது ஃப்ளோவாக இருக்குது இல்லையா. அப்போ அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு எனி ஈகோசிஸ்டம் இஸ் த சன்லைட். அது முக்கியம். லைட் எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, இதான் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். இந்த ப்ரொடக்டிவிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறாங்க என்னது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்போ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம்னா என்னென்னா த ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் பர் யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம் இஸ் கால்டு ப்ரொடக்டிவிட்டி. அதாவது ஒரு அலகு காலத்தில் ஒரு அலகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிர் திரள் வீதமே உற்பத்தி திறன் சொல்றாங்க. சரியா. the rate of biomass production, உயிர் திரள் வீதம் எவ்வளவுல, ஒரு குறிப்பிட்ட அளவு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தாவரமோ ஒரு உயிர் திரள் உருவாக்குறதுக்கு பேர் பயோமாஸ்ன்னு பேர். சரியா. இப்போ பயோமாஸ் ஆஃப் நம்ம ஸ்கூலில் உள்ள நீம் ட்ரீன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நீம் ட்ரீ இருக்கிறோம், வேப்ப மரத்தை. பயோமாஸ்னா அது எடுத்துக்கொண்ட இடத்துல அதனுடைய யூனிட் ஏரியாவில் ஒரு மாச காலத்துல அதனுடைய வெயிட் எவ்வளவு கூடி இருக்குதோ அதான் ப்ரொடக்டிவிட்டி. சரியா. இது இன்னும் சொல்லலாம். நம்மளுடைய ஸ்கூல் குவாட்ராங்கிள் இருக்குல்ல, அது முழுவதும் இமேஜின் பண்ணிக்கோ. கிராசஸ் இருக்கு, புல்வெளி இருக்கு, புல் இருக்கு. அந்த புல் வந்து மழை பெய்யுது, அந்த கிராஸ்ல ஜெர்மினேட் ஆகி வருது. அப்போ ரெயினுங்கிற எப்போ ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. அதில் நிறைய கிராஸ் வளருது. ஜனவரியில் அதை பார்த்தா அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குதோ அதான் நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஃபார் 2 months இல்லையா. இந்த யூனிட் ஏரியா எவ்வளவு, நம்ம குவாட்ராங்கிள், நம்ம அதை வந்து ஒரு 10 மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாமா நமக்கு குவாட்ராங்கிள. சரி, இமேஜின் அப்போ அதை பண்ணிக்கோ. அப்போது அந்த 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் கிராசஸ் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குதோ அதனுடைய வெயிட் எவ்வளோ கூடி இருக்குதோ அதான் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். சரியா. சரி, இது இப்போ எப்படி இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், இப்போ யூனிட் ஏரியா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பு அப்படிங்கிறது இல்லை. இது எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்னா கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்போ எப்படி, கிராம் எவ்வளோ கிராஸ் எத்தனை கிலோகிராம் கிராஸ் உருவாகிருக்கு, எத்தனை மீட்டர் ஸ்கொயர் ஏரியா, எவ்வளோ நாட்களில், அல்லது எத்தனை இயரில். இதுதான் அதனுடைய யூனிட். அல்லது கிலோ கலோரிஸ் ஆஃப் எனர்ஜி, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வச்சு சொல்லலாம், மீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஒரு இயரில். சரியா. இதுதான் என்னன்னா பயோமாஸ் ப்ரொடக்டிவிட்டி.
அல்லது ப்ரொடக்டிவிட்டி நம்ம சொல்கிறோம். சரியா? இது வந்து 3 இதாக சொல்கிறாங்க. 3 ப்ரொடக்டிவிட்டியை 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, ரெண்டாவது செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, மூணாவது கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா முதல் நிலை உற்பத்தி திறன். செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா இரண்டாம் நிலை உற்பத்தி திறன். மூணாவது கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டினா குழும உற்பத்தி திறன். சரியா? இதுதான் அந்த உற்பத்தி திறனுடைய வகைகள். இது முதலாவது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கும் போது எதுன்னா பிளான்ஸோட தான். செகண்டரி ப்ரொடக்டிவ்னா அதை சாப்பிடக்கூடியது. கம்யூனிட்டினா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில். இப்போ நம்ம ஸ்கூல் கிரவுண்டுன்னு சொன்னோம்னா அது கிராஸ் மட்டுமா இருக்குது, புல் மட்டுமா இருக்குது, மரங்கள் இருக்குது. அதில் மரங்கள் ஒரே ஒரு வகையாக இருக்குது. நீம் ட்ரீ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பூவரசு இருக்குது. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது கம்யூனிட்டி. சரியா? அதே இது பாப்புலேஷன் சொல்லும் போது பாப்புலேஷனுக்கு கம்யூனிட்டிக்கு வித்தியாசம் இருக்கு. பாப்புலேஷன்ங்கிற வேர்டு எதில் பயன்படுத்துகிறோம்? ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசத்தை மட்டும் சொல்றது. கிராசஸ் மட்டும் அல்லது மனிதர்கள் மட்டும். இதை பாப்புலேஷன். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பாப்புலேஷன் இருக்காது, கம்யூனிட்டி தான் இருக்கும் இல்லையா? மனிதர்களும் இருப்பாங்க, கிராசஸ் இருக்கும், மரங்கள் இருக்கும், கொசு இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து சொல்லும்போது கம்யூனிட்டி. அதே இது ஒரு ஆர்கனிசத்தை மட்டும் ஸ்பெசிஃபையாக சொல்லும்போது பாப்புலேஷன். மனிதன் அப்படின்னு சொல்லும் பாப்புலேஷன், ஹியூமன் பாப்புலேஷன். அதே ரேபிட்னு சொல்லும்போது ரேபிட் பாப்புலேஷன், கிராஸ் பாப்புலேஷன். அப்போ நிறைய பாப்புலேஷன் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி. ஒரு இடத்துல வந்து ஈகோசிஸ்டம் சொல்லும்போது ஒரு பாப்புலேஷன் மட்டும் இருக்காது, கம்யூனிட்டியாக தான் இருக்கும். ஒரு கிராஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லும்போது கிராஸ் மட்டுமா இருக்கும்? இல்லை, கிராஸ் ஹாப்பர் இருக்கும், அதில் ரேபிட் இருக்கலாம், ஸ்னைல்ஸ் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் இது காணப்படும். அதனால் அதை வந்து நம்ம ஒரு ஈகோசிஸ்டங்கிற ஒரு கம்யூனிட்டி தான் சொல்கிறோம். ஆனால் இப்போ கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் சொல்கிறோன்னா கிராஸ் மட்டும் இருக்கிறதா மீன் பண்ணுறோம். ஆனால் அதில் எல்லா விதமான ஆர்கனிசமும் இருக்கும். அதனால் அது ஒரு கம்யூனிட்டி. கிராஸஸ் மட்டும் காணப்பட்டால் அது கிராஸ் பாப்புலேஷன், ஃபுல் பாப்புலேஷன், ஏன்னா கிராஸ் பாப்புலேஷன். சரியா? சரி. இப்போ முதலாவது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கும் போது ஞாபகத்தில் வச்சுக்கோ, பிளான்ஸை தான் இது பண்ணுறது. ஏன்னா பிரைமரியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, முதல் நிலையில் உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர்கள் யாருன்னா தாவரங்கள் தான். அப்போ தாவரத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இரண்டாம் நிலைன்னு சொல்லும் போது அந்த தாவரத்தை சாப்பிடக்கூடியவைகள். கம்யூனிட்டிங்கும் போது அதில் ஒரு ஈகோசிஸ்டத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும். சரி, இப்போ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கும் போது the chemical energy or organic matter generated by autotrophs, அதாவது plants, during the process of photosynthesis and chemosynthesis is called primary productivity. அதாவது ஒளிச்சேர்க்கை மற்றும் வேதிச்சேர்க்கை செயல்பாட்டின் மூலம் தற்சார்பு ஊட்ட உயிரினங்களால், அதாவது தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் வேதியாற்றல் அல்லது கரிம கூட்டு பொருளுக்கு பேர் முதல் நிலை உற்பத்தி திறன். முதல்நிலை உற்பத்தி திறன்கள் நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம், ஒரு தாவரங்கள் லைட் எனர்ஜியை பயன்படுத்தி கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அது எவ்வளவுக்கு ஸ்டோர் பண்ணுதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கு, இதான் என்ன சொல்றோம் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஆர்கனிசம்ஸ் ஃப்ரம் பாக்டீரியா டு ஹியூமன். இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் இந்த ஒளிச்சேர்க்கையினால் உருவாக்கப்பட்ட அல்ல வேதி முறையில் உருவாக்கப்பட்ட இந்த எனர்ஜி தான், இந்த ஆற்றல் தான் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் பயனாகுது. அப்போ அல்டிமேட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கும் போது சன்லைட். அந்த லைட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆர்கனிசம் வந்து, அந்த லைட்டை பயன்படுத்தி ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரே ஆர்கனிசம் வந்து எதுன்னா பிளான்ட்ஸ் தான். அந்த பிளான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் பாக்டீரியால இருந்து மனிதர்கள் வரைக்கும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி. அப்போ யோசித்து பாரு, ஒரு சொசைட்டியில ரொம்ப முக்கியமான தாவரங்கள், அந்த தாவரங்களை நம்ம ரொம்ப முக்கியமாக நல்ல விதத்தில் நம்ம அதை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். சரியா? சரி. ரெண்டாவது, அதே இதில் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னு பார்க்கணும். Gross primary productivity, the total amount of food energy or organic matter or biomass produced in an ecosystem by autotrophs through the process of photosynthesis is called gross primary productivity. அதாவது சூழல் மண்டலத்தில் உள்ள தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமாக உற்பத்தி செய்யப்படும் மொத்த உணவு ஆற்றல் அல்லது கரிம பொருட்கள் அல்லது உயிர்த்திறன் மொத்தமும் நம்ம சொல்லக்கூடிய முதல்நிலை உற்பத்தி திறன்.
அதாவது த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, மொத்த உணவாற்றல், அதாவது ஆர்கானிக் மேட்டர், கரிம பொருட்கள் அல்லது பயோமாஸ், உயிர்த்திறன், இது எல்லாமே ஒரு பிளான்ட்டால எவ்வளவுக்குள்ள உற்பத்தி பண்ணப்படுதோ அதான் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் என்னன்னா, இப்போ எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்குதோ அதில் தாவரம் தனக்கு பயன்படுத்தி கொண்ட ஆற்றலை கழித்தோன்னு அது அதுக்குரியது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இப்போ எப்படி வச்சுக்கோங்க, இப்போ நீ ஒரு வேலைக்கு போகிற, நீ காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு உனக்கு சம்பளம் 400 ரூபா தராங்க. இது என்னன்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. உனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ? 400 ரூபா நீ சம்பாதிக்கிற கிராஸ் அமௌண்ட். இப்போ அந்த 400 ரூபாயில் நீ மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு 50 ரூபா செலவு பண்ணுற, பஸ்ஸுக்கு ஒரு 20 ரூபா செலவு பண்ணுற, 70 ரூபா செலவாயிடுச்சு. இந்த செலவு போக மீதி இருக்கு பாரு, 400 ரூபா சம்பளம், அதை கிராஸ்ன்னு சொல்கிறோம். 400 ரூபாயில் 70 ரூபா செலவாகி போச்சுது, அதை கழித்தோன்னா மீதி வருது பாரு, 330 ரூபா வருது இல்லை, இதுதான் நெட். அப்போ நீ இன்னைக்கு வேலைக்கு போகிற, 400 ரூபா, நீ செலவு பண்ணது 70 ரூபா, மீதி இருக்கக்கூடிய 330 ரூபா, இது நெட் அமௌண்ட். அப்போ கிராஸ் அமௌண்ட் உனக்கு எவ்வளோ? சம்பளம் எவ்வளவு? 400 ரூபா. அதில் உனக்கு நெட் எவ்வளவு? 330. அப்போ செலவு 70. அதே மாதிரி தான் கிராஸுங்கிற 100% வச்சுக்கிட்டேன்னா நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, கிராஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதை மைனஸ் ரெஸ்பிரேஷன், இது பண்ணுறதா நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இதில் கொடுத்துருக்காங்க என்பிபி ஆஃப் ஹோல் பயோஸ்பியர், நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய மொத்த உயிர்கோளத்தில் உருவாகக்கூடிய என்பிபி நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் எவ்வளோன்னா 170 பில்லியன் டன்ஸ், 170 பில்லியன் டன்ஸ். ட்ரை வெயிட், உலர்ந்த இடையில 170 டன் ஒரு வருஷத்தில் பெரிய. இதில் அவுட் ஆஃப் என்பிபி நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் ஆஃப் ஓசியானிக் ப்ரொடியூசர்ஸ், அதாவது எங்கன்னா கடல் மட்டத்தில் அல்லது கடல்வாழ் உற்பத்தியாளர்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்து எவ்வளோன்னா 55 பில்லியன் டன்ஸ் பர் இயர் இன் யூனிட்டி டைம். ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடல்வாழ் உற்பத்தியாளர்களின் நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் எவ்வளோன்னா 55 மில்லியன் டன்கள் ஆகும். சரியா? இது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இதுமே செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, அதாவது இரண்டாம் நிலை உற்பத்தி திறன். முதல் நிலை உற்பத்தி திறன் தாவரங்கள், அப்போ இரண்டாம் நிலை தாவரத்தை சாப்பிடக்கூடியது இரண்டாம் நிலை. அப்போ the amount of energy stored in the tissues of heterotrophs or consumers is called secondary productivity. அதாவது ஒரு அழகு இடத்துல ஒரு கால அளவில் சார்பூட்ட உயிரிகள் அல்லது நுகர்வோர்களின் திசுக்களை சேமித்து வைக்கப்படும் ஆற்றல் தான் இரண்டாம் நிலை உற்பத்தி திறன். The amount of energy stored in the tissues of heterotrophs, தாவரங்களை உணவாக சாப்பிடக்கூடியது அல்லது கன்சியூமர்ஸ் நுகர்வோர்கள், இஸ் கால்ட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இதில் கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, ஒரு தாவரத்தை சாப்பிட்டு ஒரு மாடு எவ்வளவுத்துக்குள்ள தன்னுடைய பயோமாஸ், அதனோட உடல் எடையை கூட்டி இருக்குதோ அது கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அப்போ அந்த ஹெட்ரோட்ரோப்ஸோட நெட் பிரைமரி செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, அந்த மாடானது கவ் அதனுடைய பாடியில் எவ்வளோ ரெஸ்பிரேஷன் நடந்துச்சோ அந்த ரெஸ்பிரேஷனை மைனஸ் பண்ணோம்னா வரக்கூடிய எனர்ஜி அமௌண்ட் தான் என்னன்னா நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இதில் ஹெட்ரோட்ரோப்ஸில் முதல்ல ப்ரொடியூசர்ஸில் பார்த்தா இப்போ ஹெட்ரோட்ரோப்ஸில் பார்க்கணும். முதல்ல நீ உனக்கு சம்பளத்தில் சொல்லணும், அதே தான். இப்போ முதல்ல நீ ஒன்றை வந்து ப்ரொடியூசர்ஸ்னு வச்சுக்கிட்டோம், பிளான்ஸ்னு வச்சுக்கிட்டோம். இப்போ அதை ஒன்று எதை வச்சுக்கலாம், ஒரு ஹெட்ரோட்ரோப்ஸாக வச்சுக்கலாம். நீ ஒன்றே எக்ஸாம்பிள் ஹெட்ரோட்ரோப்ஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய நீ சம்பாதிச்ச பணத்தில் மொத்தத்தில்
நீ செலவு பண்ணது மீதி உள்ளதுக்கு பேர் நெட், மொத்த அமௌண்ட்டுக்கு பேர் கிராஸ். சரியா? அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடுத்து என்னன்னா கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டிங்கும் போது ஒரு யூனிட் ஏரியாவில் நம்ம பார்த்தோம்னா விலங்குகள் மட்டும் இல்லை, தாவரங்கள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், டீகம்போஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம் பார்ப்போம். The rate of net synthesis of organic matter biomass by a group of plants per unit area per unit time is known as community productivity. சரியா? அப்போ இதில் கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் ஆஃப் பிளான்ஸ், ஒரு பிளான்ட் இல்லை, குரூப் ஆஃப் பிளான்ஸில் உள்ளது. அதாவது ஒரு அலகு இடத்துல ஒரு அலகு காலத்தில் தாவர குழுமத்தில் உற்பத்தி செய்யப்படும் நிகர கரிம பொருட்களின் உயிர்த்திரள் விகிதமே குழும உற்பத்தி திறன் எனப்படுகிறது. குரூப் ஆஃப் பிளான்ஸ், ஒரு பிளான் சொல்ல, குரூப் ஆஃப் பிளான்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளவுக்குள்ள அதனுடைய உயிர்த்திரள், அதனுடைய உடல்ல இவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணப்படுதோ அதை நம்ம என்ன சொல்றோம், குழும உற்பத்தி திறன் நம்ம சொல்றோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. என்னென்ன ஃபேக்டர்ஸ், ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. என்னெல்லாம் சொல்லலாம், சன்லைட்டை சொல்லலாம், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் சொல்லலாம், நேச்சர் ஆஃப் சாயில் சொல்லலாம், கிளைமேட்டை சொல்லலாம், சன்லைட் அதிகமாக இருக்கணும், அதுமாதிரி அமௌண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், கார்பன் டை ஆக்சைடுனுடைய அமௌண்ட்டு, அதுமாதிரி இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா வைரஸ் அது இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா தாவரம் பாதிக்கப்படும். இதுகெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. பாப்பா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அன் ஏரியா. ஒரு தாவரத்தினுடைய வகையை பொறுத்து இருக்குது இல்லையா? அடுத்தது ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி, அந்த ஒளிச்சேர்க்கையினுடைய தன்மையை பொறுத்து காணப்படுது இல்லையா? அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதற்கு கிடைக்கக்கூடிய உணவுனுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. சோலார் ரேடியேஷன், சூரிய ஒளியை பொறுத்து இருக்குது. பிரெசிபிடேஷன், மழை அளவை பொறுத்து இருக்குது. டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ், மண்ணுடைய நேச்சரை பொறுத்து இருக்குது. அதுக்கு ஆல்டிடியூட், லேட்டிடியூட், டைரக்ஷன், நிலப்பரப்பினுடைய அமைப்பை பொறுத்து இருக்குது. அண்ட் அதர் என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இப்போ சூரிய அது மட்டும் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு அளவு இல்லை, இதுகள் எல்லாமே பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை எது எது பாதிக்கும் அதெல்லாம் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியோட ஃபேக்டர்ஸ், காரணிகள். சரியா? இது ஈகோசிஸ்டம், ஒரு சூழ்நிலை மண்டலத்தை பொறுத்து வித்தியாசப்படும். கொடைக்கானலுக்கு நம்ம இடத்துக்கு வித்தியாசம் இருக்குது, நம்ம நாட்டுக்கு மற்ற கண்ட்ரிக்கும் வித்தியாசம் இருக்குது, நம்ம இதுக்கும் செழிப்பான பகுதிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? பஞ்சாபுக்கும் இங்கேயும் வித்தியாசம் இருக்குது. பஞ்சாபில் 5 நதிகளோடு தானே பஞ்சாப் இல்லையா? 5 நதிகளோடு, அதனால் அங்கே ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா பிளென்டி ஆஃப் வாட்டர் இதுகளெல்லாம் இருக்குது, பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும். இதுக்கெல்லாம் அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. சரி, இப்போ அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ட்ரோஃபிக் லெவல். ட்ரோஃபிக் லெவல்னா அந்த ஃபீடிங் லெவல், உணவு பரிமாற்ற நிலை. சரி, ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்லலாம். The word trophic word to food or feeding அப்படின்னு சொல்கிறப்ப. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அல்டிமேட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது என்னென்னா இந்த சன்லைட் தான் இல்லையா? சன்லைட் தான் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரி, இப்போ ப்ரொடியூசர்ஸுக்கு போய் எனி ஈகோசிஸ்டத்தை கிராஸ் தான், இது ப்ரொடியூசர்ஸ் நம்ம சொல்கிறோம். மவுஸ் அந்த கிராஸை சாப்பிட்றதுனால பிரைமரி கன்சியூமர். இதுக்கு பதிலாக ஒரு ரேபிட் போட்டிருக்கலாம்னா, மவுஸ் சரி கிராஸ் சாப்பிடுது, பிரைமரி கன்சியூமர். இந்த மவுஸை ஸ்னேக் சாப்பிடுது, அதனால செகண்டரி கன்சியூமர். இந்த ஸ்னேக்கை ஈகிள் சாப்பிடுது, டெர்ஷரி கன்சியூமர். சரியா? அப்போ இதில் கிராஸுங்கிறது ட்ரோஃபிக் லெவல் 1, ஃபீடிங் லெவல் 1, மவுஸ் ஃபீடிங் லெவல் 2, ஸ்னேக் ஃபீடிங் லெவல் 3, ஈகிள் ஃபீடிங் லெவல் 4. அதாவது இது ட்ரோஃபிக் லெவல் 1, ட்ரோஃபிக் லெவல் 2, ட்ரோஃபிக் லெவல் 3, ட்ரோஃபிக் லெவல் 4. அதில் எப்படி சொல்லலாம்? T1, T2, T3, T4. அதில் என்ன சொல்லலாம்? ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், இது டெர்ஷரி கன்சியூமர். இப்போ இந்த மவுஸை ஈகிள் சாப்பிட்டுச்சுன்னா இது பிரைமரி கன்சியூமர், அப்போ ஈகிள் செகண்டரி கன்சியூமர் ஆகிடுது. சரியா? அதனுடைய ஃபீடிங் லெவலை பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த கொடுத்துருக்கு, அதே தான் இதில் கொடுத்து பார்க்குறோன்னா பாரு.
எப்போவுமே ஃபர்ஸ்ட் ட்ரோஃபிக் லெவல் ஆட்டோட்ரோப்ஸ் தான் பிளான்ஸ். அந்த பிளான்ஸை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர் அது ட்ரோஃபிக் லெவல் 2. இது வந்து பிரைமரி கன்சியூமர் ஆயிடுது. இந்த ரேபிட்டை சாப்பிடக்கூடிய ஸ்னேக் வந்து கார்னிவோர் அல்லது செகண்டரி கன்சியூமர் ட்ரோஃபிக் லெவல் 3. இந்த ட்ரோஃபிக் லெவல் அதுக்குள்ள ஆற்றல் மட்டங்களை எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுத்துரும். 1 2 3 4. இது என்னது பிளான்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ். இது ஹெர்பிவோர். இது ஹெர்பிவோரை இது முதல்ல சாப்பிட்றதுனால பிரைமரி கார்னிவோர், இது செகண்டரி கார்னிவோர். இதுதான் அதனுடைய நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மட்டத்தினுடைய லெவல்ஸ் இல்லையா. கான்செப்ட் ஆஃப் ட்ரோஃபிக் லெவல் இன் அன் ஈகோசிஸ்டம் நம்ம இப்போ பார்த்தது தான். அதே தான் பாரு. A trophic level refers to the place of an organism in the feeding chain or food chain. The number of trophic levels is equal to the number of steps in the food chain. ஒரு ஃபுட் செயினில் உணவு சங்கிலியில் உள்ளது. இப்போ இதில் ஒன்று எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்போ இதில் எத்தனை ட்ரோஃபிக் லெவல்? 4 ட்ரோஃபிக் லெவல் இந்த கொடுத்துருக்கான். T1 T2 T3 T4 4 ட்ரோஃபிக் லெவல்ஸ். அப்போ ஒரு ஃபுட் செயினில் எத்தனை லெவல் இருக்கோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரோஃபிக் லெவல்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை ஃபீடிங் லெவல்னு சொல்கிறோம். அதான் இதில் கொடுத்து 2வது பாயிண்ட். The green plants produces occupying the first trophic level அல்லது பேஸில் கடைசியில் கீழே இருக்கக்கூடிய கடைசியில் இல்லை முதலாவது இருக்கக்கூடியது first trophic level வந்து producers. The energy produced by the producers is utilized by the plant eaters, herbivores, தாவரங்களை சாப்பிடக்கூடியது. They are called primary consumers. இது producers, இது primary consumers. And it occupies second trophic level. So trophic level 2 ஆனால் feeding trophic level 2 ஆனால் primary consumer, முதல் நிலை நுகர்வோர்கள். இது அடுத்து ஹெர்பிவோரை சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ் அது தேர்ட் ட்ரோஃபிக் லெவலில் வருது. அப்படிதான் ஹெர்பிவோர்ஸ் ஆர் ஈட்டன் பை கார்னிவோர்ஸ் which occupy the third trophic level T3. They are also called the secondary consumers. அப்போ ஹெர்பிவோர் வந்து பிரைமரி கன்சியூமர், கார்னிவோர் வந்து செகண்டரி கன்சியூமராக வருது. இப்போ அதே கார்னிவோர் வில் பி ஈட்டன் பை அதர் கார்னிவோர். அது எதில் நான் ட்ரோஃபிக் லெவல் 4ல் வரும். இதே இது டாப் கார்னிவோர்னு சொல்கிறோம். இது கார்னிவோர். அதுக்கு மேலே பெரியதாக கார்னிவோர் என்ன சொல்கிறோம்? டாப் கார்னிவோர்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அதனுடைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரோஃபிக் லெவல்ஸ். இதுமே எனர்ஜி ஃப்ளோ. இதில் எப்படி அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு எனி ஈகோ சிஸ்டம்ங்கிற என்னதுன்னா இந்த சன்லைட் தான். அதான் இதில் காட்டியிருக்காங்க. சன்லைட் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த எனர்ஜியை பயன்படுத்தி பிளான்ஸ் தே மேனுஃபேக்சர் தேர் ஓன் ஃபுட். இப்போ இந்த ஃபுட்டில் இருந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய பிளான்ட் ரெஸ்பேர் பண்ணும்போது ஹீட்டாக டெசிபே அந்த எனர்ஜி லாஸ் ஆகுது. அதுக்கு இதில் நியூட்ரியன்ஸாக இருக்கும்போது ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், லீஃபி வெஜிடபிளாக இருக்கலாம், லீவ்ஸாக இருக்கலாம், அதை அனிமல்ஸ் சாப்பிடும்போது அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹெர்பிவோர்ஸ். இப்போ இது டை ஆகுதுன்னு வச்சுக்கோ, இந்த பிளான்ட்ஸு சாகுதுன்னு வச்சுக்கோ. இந்த பிளான்ட்ஸ் டெட் ஆகும்போது டெட் ஆனதுக்கப்புறம் இந்த டீகம்போசஸ் அதை பிரேக் டவுன் பண்ணலாம். அப்போ இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு டீகம்போசஸ். இதில் இந்த பிளான்ட்டை வந்து ஈட்டன் பை த ரேபிட். அதனால இது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹெர்பிவோர்ஸ். இந்த ஹெர்பிவோர்ஸை வில் பி ஈட்டன் பை த ஃபாக்ஸ். அப்போ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹெர்பிவோர்லேருந்து எதுக்கு போகுது? கார்னிவோர் போகுது. இப்போ இந்த பிளான்ஸ் செத்துதுனாலும் சரி, டை ஆச்சுனாலும் சரி, ஹெர்பிவோர் டை ஆனாலும் சரி, அதை பிரேக் டவுன் அதனுடைய பாடியை பிரேக் டவுன் பண்ணுறது டீகம்போசஸ் எப்போவுமே ஃபங்கஸும் பாக்டீரியாவும் தான். ஞாபகத்தில் வச்சுக்கலாம். டீகம்போசஸ்க்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா, ஃபங்கஸ். சரியா? அதே தான் திரும்ப அதை தான் பார்க்குறோம். அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ்டு பை த கிராஸ். அப்போ எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு கெமிக்கல் எனர்ஜி இன் கிராஸ் by the process photosynthesis. ஒளிச்சேர்க்கையின் மூலமாக ஒளியாற்றலானது வேதியாற்றலாக மாற்றப்பட்டு தாவரங்களில் சேமித்து வைக்கப்படுது. இப்போ இந்த கெமிக்கல் எனர்ஜி present in the grass is transferred to the mouse when the grass is eaten by the mouse. மவுஸ் வந்து அந்த கிராஸை சாப்பிடும்போது அந்த ஒளியாற்றலாக இதில் ஆற்றலாக சேமிக்கப்பட்டு இப்போ எதுக்கு போயிடுது? மவுஸுக்கு போயிடுது. when the mouse is eaten by the snake, the energy present in the mouse will be transferred to the snake. இப்படி எனர்ஜி ஒரு ஆற்றல் மட்டத்தில் ஒரு ட்ரோஃபிக் லெவலில் இருந்து இன்னொரு ட்ரோஃபிக் லெவலுக்கு போகிறதுக்கு பேர் தான் எனர்ஜி ஃப்ளோ.
ஆற்றல் ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கணும்னா எனர்ஜி ஃப்ளோ. நம்ம இப்போ பார்த்த அதே தான் இப்போ எனர்ஜி ஃப்ளோங்கிற என்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு முந்தி எனர்ஜி ஃப்ளோங்கிறது கொஞ்சம் உனக்கு ஞாபகத்தில் இருக்குதா? சரியா? சரி, இப்போ நம்ம அடுத்து இப்போ எனர்ஜி ஃப்ளோ எப்படி ஆற்றலானது கடத்தப்படுகிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? ஆற்றல் ஓட்டம், energy flow. The transfer of energy in an ecosystem between trophic levels can be termed as energy flow. அதாவது சூழல் மண்டலத்தில் ஆற்றல் ஓட்ட மட்டங்களுக்கு இடையே பரிமாற்றம் அடைவது ஆற்றல் ஓட்டம் நம்ம சொல்றோம். இட் இஸ் அ கீ ஃபங்க்ஷன் இன் ஈகோசிஸ்டம். இது உற்பத்தியாளர்கள் அதில் ஒரு சூழல் மண்டலத்தில் முக்கிய செயல்பாடு ஆகும். பார்ட் ஆஃப் த எனர்ஜி obtained from the sun by producers, தாவரங்கள் ஒளியாற்றலை பயன்படுத்தும் போது இஸ் டிரான்ஸ்ஃபர் டு கன்சியூமர்ஸ். இது அந்த ஆற்றலானது எதுக்கு முதல்ல ஒளியாற்றல் எதுக்கு மாற்றப்படுது? தாவரத்துக்கு. தாவரத்திலிருந்து கன்சியூமர்ஸுக்கு, தாவரத்தை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் தாவர உண்ணிகள், அதுக்கு ஹெர்பிவோர்ஸ்லேருந்து கார்னிவோர்ஸ் மாமிச உண்ணிகள், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சாப்பிடக்கூடிய ஆம்னிவோர்ஸ். இதுகளுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தான் என்ன சொல்கிறோம்? எனர்ஜி ஃப்ளோ, அதாவது ஆற்றல் ஓட்டம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்தது எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் யூனிடைரக்ஷனல் இன் அன் ஈகோசிஸ்டம். நம்ம இதில் பார்த்தோம்னா ஆற்றல் ஓட்டங்கள் ஒன்வே தான். கிராஸ்ல இருந்து மவுஸ் டு ஸ்னேக்ஸ் டு ஈகிள், ஈகிள் இருந்து ஸ்னேக்கு வராது, ஸ்னேக்கில் இருந்து மவுஸுக்கு வராது, மவுஸ் இருந்து கிராஸுக்கு வராது. எப்போவுமே இது யூனி டைரக்ஷன், ஒரே ஒரு டைரக்ஷன் தான், ஒன்வே தான். ட்ரோஃபிக் லெவல் 1 டு ட்ரோஃபிக் லெவல் 2, ட்ரோஃபிக் லெவல் 2லேருந்து ட்ரோஃபிக் லெவல் 3, ட்ரோஃபிக் லெவல் 3லேருந்து ட்ரோஃபிக் லெவல் 4. இதுதான் ஆற்றல் ஓட்டம் அல்லது எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இன்றைக்கி ஒரு ஷார்ட்டாக தான் ஒரு சின்ன லெசனில் இது முடிச்சிருக்கேன். எதனால நம்ம தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு அடுத்த டாபிக் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக படித்தோம். இன்றைக்கி அதை தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தா நமக்கு லேட் ஆகும், அதனால் இதை நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம். இப்போ இதில் நீ பார்த்தேன்னு இன்றைக்கி நம்ம பார்த்ததை குயிக்காக ரிவைஸ் பண்ணுவோமா? பாரு, இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த லெசன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் an ecosystem பார்த்தோம், கான்செப்ட் ஆஃப் ட்ரோஃபிக் லெவல் பார்த்தோம், அடுத்த எனர்ஜி ஃப்ளோ, இது 3 பார்த்துருக்கோம். லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம், அதை கண்டினியூஸாக பார்க்கணும். சரியா? அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, அப்போ முதலாவது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் பார்த்தோம். அதில் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னா என்ன, பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். அடுத்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம், நம்ம அந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டத்தில் நம்ம பார்க்குறோம். ப்ரொடக்டிவிட்டிங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒளிச்சேர்க்கையின் மூலம், அதில் தான் நம்ம பார்க்குறோம். சூழ்மண்டலத்தில் ஊட்ட மட்டம் தொடர்பான கருத்து இல்லையா? சரி, இதில் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம முதலாவது பார்க்குறது என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டத்தில் சூழ்மண்டலத்தின் உற்பத்தி திறன் இல்லையா? ஒரு ஈகோசிஸ்டத்தினுடைய ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் அப்படிங்கும்போது நம்ம அதை எது மனசுக்குள்ள ஞாபகத்துக்கு வந்துடணும். தாவரங்கள் இதில் 3 பிரிக்கிறாங்க. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, 3 கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய தாவரங்கள். செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டினா ஒரு தாவரம்னு இருக்காது, தாவர குழுமமாக காணப்படும், அதனுடைய உற்பத்தி திறனை நம்ம கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி நம்ம சொல்கிறோம். சரியா? அதுக்கு அடுத்தாப்புல நம்ம பார்க்குறது என்னென்னா ட்ரோஃபிக் லெவல். ட்ரோஃபிக் லெவல் நம்ம பார்க்குறோம். அதாவது ஊட்ட மட்டம் தொடர்பான கருத்து அல்லது வெவ்வேறு ஊட்ட நிலைகள் என்ன ட்ரோஃபிக் லெவல் 1, 2, 3, 4ன்னு பார்த்தோம். ட்ரோஃபிக் லெவல் 1 எப்போவுமே என்னதான் ப்ரொடியூசர்ஸ் தான். ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹெர்பிவோர்ஸ், அதனால் அது ஹெர்பிவோர்ஸ் வந்து ட்ரோஃபிக் லெவல் 2. Herbivores will be eaten by the carnivores, அதனால் அது trophic level 3. Carnivores are eaten by the top carnivores, அல்ல பெரிய விலங்குண்ணிகள்
அது ட்ரோஃபிக் லெவல் 4. இப்படி வரிசை ஊட்டல் மட்டமாக சொல்கிறதுக்கு பேர் ட்ரோஃபிக் லெவல்ஸ். ஊட்ட உணவு ஊட்ட நிலைகள் நம்ம சொல்கிறோம். சரியா? இதை நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தது ஆற்றல் ஓட்டம். எப்படி சூரிய ஒளியில் உள்ள ஒளி, அதில் உள்ள எனர்ஜி, ஒளி ஆற்றல் எவ்வாறு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் கடத்தப்படுகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியில் இந்த ஆற்றல் சூழல் மண்டலத்துக்கே வெளியிடப்படுது. இது ஒரு ஆற்றல், ஒரு சுழற்சி. என்ன? சரியா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி அதை வாசிங்க. அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகிடு. ஸ்கூல் திறக்கிறதுக்கு அன்னைக்குள்ள பாடத்தை ரிவைஸ் பண்ணிடுவோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.